இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு மிகவும் முக்கியமான நாள். உலகம் முழுவதும் இருக்கிற தமிழ் மக்கள் முருக பக்தர்கள் அவளுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற முருக பக்தர்களுடைய மாநாடானது இன்றைக்கு சாயந்தரம் இன்றைக்கு மாலையில் நடைபெறுகிறது. இன்றைக்கு 6 மணிக்கு மாநாட்டில் இருக்கிற பல லட்சம் பேர் இணைந்து கந்தசஷ்டி கவசத்தை படிக்க இருக்கிறார்கள். இந்த கந்தசஷ்டி கவசத்தை இங்கு வராமல் முடியாமல் இருப்பவர்கள் அதே நேரத்தில் 6 மணிக்கு அவர்கள் வீடுகளிலிருந்தே கந்தசஷ்டி கவசத்தை படிக்கிறார்கள். என்னுடைய விண்ணப்பமும் கூட முதலமைச்சர் அவர்களுடைய மனைவி அக்கா துர்கா ஸ்டாலின் அவர்களையும் கூட வீட்டில் உட்கார்ந்து கந்தசஷ்டி கவசத்தை படிக்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுகோளோடு 6 மணிக்கு அனைத்து முருக பக்தர்களும் இணைந்து நாம் பாட இருக்கிறோம். தமிழகம் முழுவதும் இன்றி உலகம் முழுவதும் இருக்கிற தமிழர்கள் அதே நேரத்தில் அவர்கள் வர முடியாதவர்கள் வீட்டிலிருந்து பண்றாங்க. அதே நேரத்தில் என்னுடைய சின்ன விண்ணப்பமும் சொல்லியிருக்கிறேன். தமிழக முதலமைச்சருடைய மனைவி அக்கா துர்கா ஸ்டாலின் அவர்களும் கூட வீட்டில் 6 மணிக்கு கந்தசஷ்டி கவசத்தை படிக்க வேண்டும் என்ற என்னுடைய விருப்பத்தையும் இதன் மூலமாக சகோதரர்களே, இந்த மாநாடு தமிழக அரசியலில் அல்லது தமிழக ஆன்மீகத்தில் முக்கியமான மாநாடு. இந்த மாநாடு தமிழகம் தமிழ்நாடு இது வந்து ஆன்மீக பூமி என்பதை நிரூபிக்கின்ற இந்த மாநாடாக ஏற்கனவே தெரியும். நாம் வெற்றிவேல் யாத்திரை மிகப்பெரிய வெற்றியோடு 2021 வெற்றிவேல் யாத்திரை நடத்தினோம். இப்பொழுது நாம் இந்த நம்முடைய முருக பக்தர்கள் அனைவரும் இணைந்து இந்த முருக பக்தர்களுடைய மாநாட்டை சிறப்பாக நடந்திருக்கோம். இந்த மாநாடு அனைத்து மக்களுக்கான மாநாடு, அனைத்து முருக பக்தர்களுக்கான மாநாடு. நாம் அனைத்து தலைவர்களையும் கூட அழைத்து விட்டிருக்கிறோம், வாருங்கள் என்று. நிறைய பேர் கலந்து கொள்ள இருக்கிறாங்க. நான் வந்து இது வந்து முருக பக்தர்களுடைய மாநாடு. அனைவரையும் நாம் கூப்பிட்டுருக்கோம். யாராரும் விரும்புகிறார்களோ அனைத்து இதுல கட்சி கிடையாது. இந்த கட்சி தான் கட்சி கிடையாது. கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு நடக்கின்ற மாநாடு. இதுல கூட்டணி கட்சி இல்லாத கட்சி என்பது இல்லை. அதனால நான் எப்ப சொன்னேன், அக்கா துர்கா ஸ்டாலின் அவர்களும் கூட கந்தசஷ்டி கவசத்தை 6 மணிக்கு படிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். இது அனைத்து தரப்பட்ட மக்களும் அனைத்து தரப்பு மக்களும் இணைந்து முருக பக்தர்கள் நடத்துகின்ற மாநாடு. தமிழ் தான் அர்ச்சனை பண்ணணுன்றதான் நம்ம ஏற்கனவே நடவடிக்கை எடுத்துக்கிறோம். நாமும் கூட முயற்சி எடுத்து தமிழ்ல அர்ச்சனை நடந்து கொண்டோம். ஆனால் இது முருக பக்தர்களுடைய மாநாடு, முருக பக்தர்களால் நடத்துகின்ற மாநாடு. அனைத்து முருக பக்தர்களும் இணைந்து நடத்துகின்ற இந்த மாநாடு. இந்த மாநாட்டில் நான் சொன்ன எந்த அரசியல் அனைத்து முருக பக்தர்களும் இணைந்து நடத்துகின்ற மாநாடு. தமிழக அரசு ஒத்துழைப்பே கொடுக்கலையே, எந்த இடத்துல கூட அவர்கள் ஒத்துழைப்பு கொடுக்கல. தொல்லைகள் ஒத்துழைப்பு கொடுக்கலனாலும் கூட பரவாயில்ல, தொல்லை கொடுக்காமல் இருந்திருந்தால் பரவாயில்லை. ஆனால் அவர்கள் ஆரம்பத்திலிருந்து ஒவ்வொரு நேரத்திலையும் கூட பல தொல்லைகள். நீங்கள் எங்கேயுமே கேள்விப்படாது இ பாஸ் வாங்கணும் அப்படின்ட்டு போய் வாகனங்கள் வர வாகனங்களுக்கு எந்த ஒரு இயக்கத்திற்கு கூட அல்லது எந்த ஒரு அரசியல் கட்சி கூட இ பாஸ் வாங்க வேண்டும் என்ற நிபந்தனை. தமிழ்நாட்டில் முதல் முறை வாகனங்களுக்கு இ பாஸ் வாங்க வேண்டும் என்று சொன்னது திமுக அரசாங்கம் இந்த மாநாட்டுக்காக. அதையும் நாங்கள் நீதிமன்றத்தில் போய் தான் அதை வந்து விளக்கு வந்திருக்கோம். அனைத்து முருக பக்தர்களும் இந்த வருகை தந்திருக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு மாநாடு. மாநாடு மதவாதிகள் மாநாடு திருமாவளவன் அமீர் போன்றவர்கள் தொடர்ந்து விமர்சித்து வராங்க. முருக பக்தர்கள் வந்து ஒருங்கிணைப்பதை திருமாவளவனார்களோ மற்றவர்களாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழகத்தில் இவர்கள் வந்து குறிப்பாக திருமாவளவன்லாம் ஒரு மதத்தின் பெயரெல்லாம் அரசியல் செய்ய முற்பட்டார்கள். அதெல்லாம் இன்றைக்கு வந்து வெளிச்சத்திற்கு வந்துவிட்டது. இந்து மக்கள் குறிப்பாக முருக பக்தர்கள் எல்லாம் ஒருங்கிணைவது அவர்களால் பொறுத்து கொள்ள முடியல. அப்ப
இப்போ முருக பக்தர்கள் ஒருங்கிணைப்பதை எதுக்கு நீங்க தடுக்கிற? ஒரு மாநாடு நடத்தணும் அப்படின்றதுக்கு ஊர்வலம் போனா ஆனா ஒரு மாநாடு நடத்தக்கூடாது அப்படின்ற அந்த இதே நீங்க திருமாவளவனை கேட்கிறோம் அல்லது மற்றவங்களையும் கேட்கிறேன். வேற ஒரு மதத்தினுடைய நிகழ்ச்சியை நீங்க நடத்தக்கூடாதுன்னு சொல்றதுக்கு தைரியம் இருக்குதா?